இன்னைக்கு பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையத்தினால வாக்காளர் திருத்த சட்ட மசோதா அதை நடைமுறைப்படுத்தினதுனால பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு 16 லட்சம் வாக்காளருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த வாக்காளர் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை இந்த மாதிரியான வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போயிருமோ அப்படின்னு நினைச்சு அவங்க பயந்து இதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி நாம பார்ப்போம். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் திருத்த சட்ட மசோதா இதை மத்திய அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்போ பீகார்ல ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்போ தமிழகத்துல ரொம்ப தீவிரமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேலை மற்றும் கல்விக்காக இங்கிருந்து வேற ஊருக்கு மாறுதலாகி போனவங்க, அதே மாதிரி ஏற்கனவே இறந்து போனவங்க, அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாறி போனவங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறத இந்த வாக்காளர் திருத்த சட்ட மசோதாவுடைய வேலை. இதனால என்னன்னா, 2 இடத்துல ஓட்டு போடுறது, கள்ள ஓட்டை தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல சரியாகும். வாக்காளர்கள் அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த விதமான ஆவணமும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஒருவேளை வாக்காளர் பட்டியல் அவங்களுடைய பேர் இல்லை அவங்க புதிய வாக்காளர்கள் அப்படின்னா அவங்களுடைய வயசையும் அவங்க குடியுரிமையை அவங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரியான ஒரு 12 ஆவணங்கள் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதுல ரேஷன் கார்டும் ஓட்டர் ஐடியும் அதுல அடங்காது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த கட்சிகள்லாம் அரசியல் கட்சிகள் பயப்படுறாங்க. ஏன்னா பெரும்பான்மையான வாக்காளர்கள்ட்ட இந்த ஓட்டர் ஐடியும் ரேஷன் கார்டும் தான் இருக்கும். அதனால நிறைய பேருடைய பேர் இதுல இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. ஆனா இதுல நம்ம யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப ஆதார் கார்டு எல்லார்ட்டையுமே இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான இதுக்கு பயப்பட தேவையில்லை.